புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாயக விடுதலை போரில் உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, விழிமூடி துயில்கின்ற, விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி, வீர வேங்கைகள் மீது உறுதி, இனிமேலும் ஓயோம், இனிமேலும் ஓயோம், விரிவாக வாழோம், விரிவாக வாழோம், உறுதி உறுதி, உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை, வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து, தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். உள்ள போறீங்க. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தமிழ் தேசிய போராளி, தமிழ் தேசிய போராளி புலவர் கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம், புகழ் கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம், வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம். புரட்சியை சார்ந்த கருத்துக்களை, புரட்சி சார்ந்த கருத்துக்களை தமிழ் மண்ணில் விதைத்தவர், தமிழ் மண்ணில் விதைத்தவர் புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். தமிழர் விடுதலைக்கு, தமிழர் விடுதலை படை நடத்திய, தமிழர் விடுதலை படை நடத்திய, தமிழர் விடுதலை படை நடத்திய தமிழர் விடுதலை படை நடத்திய புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஆரிய பட்டத்தை அடக்கிய ஆரிய பட்டத்தை அடக்கிய அஞ்சா வீரர் எங்கள் ஐயா, அஞ்சா வீரர் எங்கள் ஐயா, அஞ்சா வீரர் எங்கள் ஆசான், அஞ்சா வீரர் எங்கள் ஆசான் புலவர் கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம், புலவர் கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தமிழ் நிலத்தின் பெருந்தமிழர், தமிழ் இனத்தின் பெருந்தமிழர், சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தமிழ் நிலத்தின் பெருந்தமிழர், தமிழ் இனத்தின் பெருந்தமிழர், புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். கருத்து ஆயுதம் அல்லாமல், கருத்து ஆயுதம் அல்லாமல், கருத்து ஆயுதம் அல்லாமல், கருத்து ஆயுதம் அல்லாமல், கருவி ஏந்திய போராளி, கருவி ஏந்திய போராளி, கருவி ஏந்திய போராளி, கருவி ஏந்திய போராளி, புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். ஈழ விடுதலை ஆதரவாளர், ஈழ விடுதலை ஆதரவாளர், ஈழ விடுதலை ஆதரவாளர் ஈழ விடுதலை ஆதரவாளர் எங்கள் ஐயாவிற்கு எங்கள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பண்ணை அடிமைக்கு எதிராக, மண்ணை அடிமைக்கு எதிராக, பண்ணை அடிமைக்கு எதிராக மண்ணை அடிமைக்கு எதிராக இனந்தெழுந்த போராளி இழந்திருந்த போராளி எங்கள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம். எங்கள் ஐயாவிற்கு புகழ் வணக்கம். தூக்கு கயிறை முத்தமிட்டு, தூக்கு கயிறை முத்தமிட்டு, தூக்கு கயிறை முத்தமிட்டு, தூக்கு கயிறை முத்தமிட்டு, சாவை வென்ற மரத்தமிழர், சாவை வென்ற மரத்தமிழர், சாவை வென்ற மரத்தமிழர், சாவை வென்ற மரத்தமிழர், புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். தமிழர் தேசிய நூற்றாண்டு, தமிழர் தேசிய நூற்றாண்டு, புலவர் கலிய பெருமாள் நூற்றாண்டு, தேவர் கலிய பெருமாள் நூற்றாண்டு, தேசிய நூற்றாண்டு, தமிழ் தேசிய நூற்றாண்டு, கலிய பெருமாள் நூற்றாண்டு, புலவர் கலிய பெருமாள் நூற்றாண்டு. நடுவண் மாநில அரசுகளை, நடுவர் மாநில அரசுகளை, நடுவண் மாநில அரசுகளை நடுவர் மாநில அரசுகளை நடுங்க வைத்த பெரும்புலவர், நடுங்க வைத்த பெரும்புலவர், புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு புலவர் கலிய பெருமாள் ஐயாவிற்கு வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ்
எங்களுடைய தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு குறியீடாக ஒரு அடையாளமாக வழி வழியே வருகிற தமிழ் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக வழித்தடமாக வாழ்ந்து மறைந்த பெருந்தமிழர், பொதுவுடைமை போராளி, நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்கான முன்னத்தி ஏர் எங்களுடைய தாத்தா புலவர் கலியபெருமாள் அவர்கள். இந்த நிலத்தில் எண்ணற்ற பெருமக்கள் சோமசுந்தர பாரதியார், கி.ஏ.ப. விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மாப்போசி, சி.ப. ஆதித்தனார், மறைமலை அடிகள், திருவிக்கா போன்ற பெருந்தமிழர்களெல்லாம் தமிழ் தேசிய அரசியலின் அடித்தளமாக அமைந்திருந்த போதும் ஒரு பெரும் வீச்சாக பாய்ந்தவர்கள் எங்களுடைய தாத்தா கலியபெருமாள் அவர்களும் எங்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள். அவர்களை இன்று தமிழர் நிலம் நினைவுகூராமல் போற்றாமல் கடந்து செல்லலாம். ஆனால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயச் சுவற்றில் அவர்கள் பதித்து வைத்த அந்த பாதச்சுவடுகள் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. எங்களுடைய பாட்டனார் மருதிருவர்கள் படையில் அதிகப்படியான வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். காரணம், வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை தான். அதைப்போல காலகட்டத்தில் எங்களுடைய தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய புரட்சிகர அரசியல் படையில்தான் எண்ணற்ற வேளாண் பெருங்குடி மக்கள் இணைந்து வலிமைப்படுத்தினார்கள். அவரோடு நின்று களத்திலே போராடினார்கள். காரணம், அவர் வேளாண் குடி மக்களுக்காக உறுதியாக நின்றார், உயிரை கொடுக்கவும் தயாராக நின்றார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் இந்த மகத்தான பெரும் வீரர் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் தூக்குக்கயிற்று முத்தமிட்டார். எங்கள் தாத்தா கடைசியாக விடுதலை செய்யப்பட்டார். அவர் குடும்பமே மரண தண்டனை வாங்கி சிறையில் இருந்தது என்பது தமிழின வரலாற்றில் அரிதினும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய குடும்பம் இங்கே எங்கேயும் இல்லை. அவருடைய நினைவை போற்றுவதில், இந்த நூற்றாண்டு நிகழ்வில் நிற்பதில் நாங்கள்லாம் பெருமையாக கருதுகிறோம். எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அப்போது நான் திரைப்பட இயக்குனராக இருந்தேன். அவ்வப்போது பெரியாரிய, மார்க்சிய, அண்ணல் அம்பேத்கரிய இயக்கங்களில் போய் பேசிவிட்டு வருவதுண்டு. எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள், இவற்றிலெல்லாம் ஈடுபாட்டோடு இயங்கி வந்த காலகட்டம். அப்போது நாங்கள் தமிழ் பாதுகாப்பு என்ற இயக்கத்தை தொடங்கி அதிலே திரைத்துறையிலிருந்து பங்கேற்று இயங்கியதில் நான் ஒருவன்தான். அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் இருக்கிற திருமண மண்டபம் கவிவுலா சாலை, அதில் ஒரு நிகழ்வு. அதிலே இந்த படத்தில் இப்போது ஒரு சிவப்பு துண்டு, ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் தாத்தா. என்னை அந்த கூட்டத்தில் எப்படி கண்டாருன்னு தெரியல, இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு, ரொம்ப சிறிய புத்தகம்தான், இவ்வளவு சின்ன புத்தகம், அதை எடுத்து கொடுத்து, பையில் வச்சுருந்தார், எடுத்து கொடுத்து, இதை நீ படிச்சுக்க, அதான் அவருக்கு எனக்கு கொடுத்த பரிசு, அதை இன்னும் நினைவில் வச்சுருக்கேன், அந்த புத்தகமே இருக்குது, இதை படிச்சுக்க அப்படின்னு. அதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தமிழினத்தின் விடுதலை பெற முடியும், உரிமையை பெற முடியும் என்று நம்பியவர்களில் எங்கள் தாத்தா அண்ணன் தமிழரசன், அதற்கு பிறகு எங்களுடைய அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவருக்கு எங்களை அடிமைப்படுத்தியவன் அரசியல் அதிகாரத்தை வச்சு இல்லை, ஆயுத வலிமையை வைத்து என்பதால் அவர் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழல் வந்தது. அதனால் எங்கள் தாத்தாவுடைய இந்த போராட்ட இறுதியில் அந்த புத்தகத்தில் கடைசி பத்தியில் அவர் எழுதியது, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது, அதான் அவர் முடிச்சிருப்பார். அதை படித்து அவர் எங்கே முற்று வைத்தாரோ அங்கிருந்த ஒரு பேரன் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன், நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதை மறக்க இயலாது.
அவருடைய குடும்பம் இன்று எங்களுடைய நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து பயணிக்கிறது. எங்களோட ஐயா சோழ நம்பியார் அவர்கள் இன்று தமிழருக்கு எந்த ஒரு இடையூறுனாலும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெருந்தமிழர். அவருடைய துணைவியார் எங்களுடைய அம்மா அமுதா நம்பியவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து இன்றைக்கு களத்திலே நின்று இன்று வரை கட்சியின் வளர்ச்சிக்கு, தமிழினத்தின் பாதுகாப்பிற்கு, உரிமை மீட்சிக்கு போராடி வருகிற ஒரு பெருமகள். அதில் எங்களுக்கு பெருமை. அந்த ஆகப்பெரும் போராளி, புரட்சியாளர், தலைவர் புலவர் ஐயா கலியபெருமாள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமிதமும் மகிழ்வும் கொள்கிறோம். கலியபெருமாள் யார் அப்படின்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும்னா, என் தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்க விடுதலை படத்தில் அந்த வாத்தியார் எங்கள் தாத்தா தான். அது முதல் பாதியில் அவன் முன்னோட்டம் தான் காட்டியிருக்கான். ரெண்டாவது பாதியில் புலவர் கலியபெருமாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவன் எங்கள் தாத்தா. அவரை நினைவு கூர்ந்து தமிழ் இளம் பிள்ளைகள் நாங்கள் அவர் லட்சியத்தை தளர்ச்சியின்றி, சமரசமின்றி கொண்டு போய் சேர்ப்போம், வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்பது அவருக்கு நாங்கள் செலுத்துகிற வணக்கமாக இருக்கும். நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்.